ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1.25 to 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூ நெக்கு, வட்டக்கழுத்து எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். பாக்கழுத்து, டைமண்ட் கழுத்து அந்த மாதிரிக்கு நேர் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இந்த கிராஸும் இந்த கிராஸ் இருக்கு பாருங்க, ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் இருக்கா, இதே மாதிரி இதை இப்படி ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸ். இப்போ மறுபடியும் இதை இப்படி வச்சு இதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல கட் பண்ணிக்கோங்க. குட்டியா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலயும் கட் பண்ணிக்கோங்க. கார்னருக்கு கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வெளியே விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு வெளியே விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படியே கீழே இருக்கிற துணி இழுக்கக்கூடாது. இல்லை இழுக்காமல் அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு வாங்க. ஜாயின் பண்ணதுக்கு எல்லாமே 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணதை ஷோல்டர் ஜாயின் பண்ணதை பின்னாடி பக்கம் முதுகு பக்கமாக திருப்பி விட்டுருங்க. கரெக்டாக 1/4 இன்ச் அப்படியே வரைச்சி ஃபுல்லாக தைச்சிட்டு வாங்க. இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வெளியில் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த வளைவுலலாம் குட்டி குட்டியாக அந்த தையலுக்கு போகாமல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்கள் இப்போ போடுற அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களா, இந்த தையலுக்கு வரக்கூடாது. தையலுக்கு வராமல் அழகாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெளியே எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 இன்ச் இந்த அளவுக்கு கேப்பில் இப்படி இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது இந்த லைனிங் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிராஸ் பீஸ் நம்ம வச்சோம்ல, இந்த கிராஸ் பீஸ் மேலே தையல் இருக்கணும். அழகா ஒரே அளவுக்கு வர மாதிரி அப்படியே மடிச்சு மடிச்சு அடிச்சுட்டே வாங்க கடைசி வரைக்குமே. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய 4-5 மெத்தட் இருக்கு. நான் வர வீடியோவில் உங்களுக்கு அந்த மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.
இங்கே வரும்போது இங்கே எக்ஸ்ட்ரா விட்ருக்கோங்க, அதை இப்படி மடித்து இதையும் உள்பக்கமாக தைச்சிக்கோங்க. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி இருக்கும். நீங்கள் இந்த துணியை அப்படியே கட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி அடிச்சிங்கன்னா அது உள்ளேயும் மறைஞ்சு போயிடும். நான் கட் பண்ணிக்கிறேன். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ளவுஸ் துணியில் கட் போயிடும், ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுறோன்னா இதை பாருங்கள், அப்படியே அவ்வளோதான். இப்படி ஒரு மடி மடித்து இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது அப்படியே அவ்வளோதான். நான் அப்படியே மடித்து இந்த கார்னர்லேயே அப்படியே தையல் போட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. வளைவுகள்லாம் வரும்போது வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி தைச்சுக்கோங்க. கரெக்டாக கெட்டு தையல் போட்டு இது பண்ணிடுவாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பியும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு மேல் பக்கம் ஈஸியாக இருக்குன்னா ஒரு 1/4 இன்ச் விட்டு கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து உள் பக்கமாக திருப்பி போடுறேன், உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக. பாருங்க, ஃபினிஷிங் வந்து உள் பக்கமும் வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்குது பார்க்குறக்கே. அவ்வளோதான், நெக் பீஸ் முடிஞ்சுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.